அன்னை மரியாள் நமக்காக, அதாவது இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பே என்ன நடந்தது என்றால், அன்னை மரியாள் அங்கே இருக்கிறார்கள். ஆன்ம நிலையில், பிறக்காத நிலையில் ஆன்மாவாக அங்கே இருக்கிறார்கள் என்று ஒரு கருத்து சொல்லதும், ஆர்கே ஃபாதர்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, வேளாங்கண்ணியில் மேரியாலஜியில் அவர் டைரக்டராக இருந்தபோது இந்த கருத்து சொன்னதும் அவர் பெரும் ஆட்சேபனை தெரிவித்தார். ஆட்சேபனை தெரிவித்ததும் அதுக்கு அப்போ கப்ரியல் பிஷப் இருந்தார் அல்லவா, நீங்கள் போய் கப்ரியல்கிட்ட கேட்டுவாங்க, அவர் கப்ரியல் ஆண்டவர்கிட்ட கேட்டுவாங்க, அது சரியாக இருக்கா இல்லாட்டி முரண்பாடாக இருக்கா எனக்கு தெரியல, தப்பறையாக ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னா, அது ஒரு வியாழன் வெள்ளியில் அது மாதிரி சம்பவம் நடக்குது. அந்த சனிக்கிழமை என்னன்னா, அந்த பிரிவரி வாசிக்கிறோம் அல்லவா காலையில், அப்போ எல்லாம் கூடி வாசிக்கும் பொழுது அந்த வசனம் அந்த பிரிவரியில் வருகிறது. அன்னை மரியாள் உலகம் படைப்பதற்கு முன்பே இருந்தார்கள். அப்படியே டப்புன்னு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா நம்ம அப்ஜெக்ட் பண்ணோம், இங்கே வர மாதிரி இருக்குன்னு. அதனால் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த இடத்துல ஏன் திருச்சபையாகிய கடவுளின் தாயின் போட்டிருக்கோம்னா, அந்த சூழ்நிலையில் அவங்க தான் இருக்க முடியும் திருச்சபை சார்பாக. அதனால் நீங்கள் அப்படி எடுத்துங்க, இல்லை திருச்சபைனே வச்சுங்க, வேறு பிரச்சனை இல்லை. யார் இருந்தாங்களா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. இந்த கருத்துக்கள் என்ன, இது கேள்விக்கு என்ன பதில், அதான் முக்கியம். நானோ பெரிய தனவான் என்று உமக்கு தெரியாது அப்படின்னா, எல்லாம் வல்ல கடவுள், பெரிய கடவுள். அதாவது இப்போ கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, எப்படி மூவொரு கடவுள் இருக்க முடியும், 3 நபர்கள் எப்படி ஒரு நபராக இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார்கள். அவரால் 3 இல்லை 30,000 கோடி பேராக கூட இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவருடைய திட்டம். நான் எப்படி இருக்க விரும்பலை, ஒரே ஆளாக இருந்துக்கிட்டு நிறைய பேர் வச்சு ஒரு குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். அதான் அந்த CCC 1 படித்தேன் சுருக்கமாக. அந்த பிளான் ஆஃப் ஷேர் குட்னஸ் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ அந்த கடவுள் விரும்பினார், இவ்வளோதாங்க திட்டம். என்ன விரும்பினார், நிறைய பேரை சேர்த்துட்டு நம்ம குடும்பமாக இருப்போம்னு விரும்பினதுனால இவ்வளோ பிரச்சனைகள் உலகத்தில் நடக்குது. அவர் ஒன்றும் நம்மளை படைத்தாக வேண்டும் என்ற கட்டாயம் அவருக்கு இல்லை, இருந்தாலும் படைக்கிறார். அதாங்க சொல்கிறார், நானும் பெரிய தனவன்னா எனக்கு என்னால் எப்படி இவ்வளவும் பண்ண முடியும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறார் என்று கேட்டார். அதற்கு அந்த கணக்கு பிள்ளை, ஆமரசே, உங்களை செல்வந்தர் என்று அழைத்து கொள்வதை விட ஒரு அரசர் என்று சொன்னால்தான் பொருத்தமாக இருக்கும். அவ்வளோ பெரிய தனவான். தனவான் இந்த இடத்துல கடவுளுடைய வல்லமை, சாதாரண கடவுள் இல்லை. நேற்று பார்த்தோம்ல, இப்போ ஐயப்ப கடவுள், அந்த கடவுள், இந்த கடவுளா, அந்த மாதிரி கடவுள் இல்லை. இந்த கடவுளெல்லாம் படைக்கக்கூடிய திறமை உள்ள கடவுள், வல்லமை உள்ள கடவுள். அதான் இங்கே சொல்கிறார், செல்வந்தர் இல்லை, நீங்கள் அரசர் அப்படின்னா பல செல்வந்தர்களுக்கு அதிபதியே ஒரு அரசர் அப்படின்னு சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு திருச்சபை நம்புகிறது. சரியா என்று சொன்னார். அதை ஏற்றுக்கொண்டு அந்த செல்வந்தர் என்ன சொன்னார் என்றால், நீ சொல்வது போல் எனக்கு செல்வம் இருப்பது உண்மைதான், அதனால் அவ்வளவு செல்வத்தையும் ஒரே ஒரு வாரிசு அனுபவிப்பதை விட, புரியுதா, எனக்கு பல ஆயிரம் கோடி பேரை என்னுடைய பிள்ளையாக வாரிசாக வைத்து கொள்ள அளவுக்கு எனக்கு சக்தி இருக்கும்போது நான் எதற்கு ஒரே ஒரு மகனை வைத்து கொண்டு வாழ வேண்டும் அப்படிங்கிறத அப்படி கேட்குறார். அதனால் அவ்வளவு செல்வத்தையும் ஒரே ஒரு வாரிசு அனுபவிப்பதை விட எண்ணற்ற பல வாரிசுகள் அதை சுதந்திரித்து அனுபவித்தால் நன்றாக இருக்கும் அல்லவா. அதனால் அந்த எண்ணற்ற வாரிசுகளுக்கு தான் என் சொத்தை பிரித்து கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். சரியா, இப்போ திட்டத்தை சொல்லிட்டார். திட்டத்தை பார்த்தோம், CCC 1 இதுதான். அது எண்ணற்ற வாரிசுகளுக்கு என் இந்த பிளஸட் லைஃப் சொல்கிறோம் இல்லையா, என்னுடைய வாழ்வு நிலையை தரலாம் என்று கடவுள் முடிவெடுத்தார். சரியா என்றார். அதை கேட்ட கணக்க பிள்ளை, அதுபோன்று ஒரு நிலை இருந்தால் நன்றாக தான் இருக்கும் ஆண்டவர் அவர்களே, ஆனால் அந்த எண்ணற்ற வாரிசுகளை எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுத்து உங்கள் சொத்தை பிரித்து கொடுப்பீர்கள் ஆண்டவர் அவர்களே அப்படின்னு கேட்கிறார். அதாவது
நீங்கள் வந்து இப்போ சிசிசி 1 சொல்லியிருக்கிறது, என்ன சொல்லியிருக்கிறது, அவர் வந்து நம்ம எல்லாம் அவர் குடும்பத்தில் சேர அழைக்கிறார், நம்ம எல்லாம் தத்தெடுக்கிறார் என்று அதில் சொல்லியிருக்கிறது. ஆனால் நம்முடைய அந்த குடும்பத்தில் சேரக்கூடிய முறைமை என்ன அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா திருச்சபை. அதனால் திருச்சபை அங்கே கேட்கிறது, அந்த முறை என்ன அப்படின்னு கேட்குற போது என்று கேட்டார். அதற்கு அந்த செல்வந்தர் பதில் கூறியதாவது, எதன் அடிப்படையில் நான் பிரித்து கொடுக்க போகிறேன் என்றால், என்னை மதிக்கிறவர்கள் யார் என்று பார்த்து அவர்களுக்கு பிரித்து கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். இன்னொரு ஓமை, அந்த ஓமையில் என்ன இருக்கும் என்றால், என்னுடைய மகனை மதிக்கிறவர்கள் என்று இருக்கும். அந்த திராட்சை தோட்ட தொழிலாளர் ஓமை. காலையில் ஒருத்தர் வேலைக்கு வரார், மத்தியானம் வேலைக்கு வரார், சாயந்தரம் வரார், இறுதியில் பார்த்தால் எல்லாருக்கும் ஒரே அமௌண்ட்டை கொடுக்குறார் அந்த செல்வந்தர். அது எப்படி நீதி என்று சொல்ல ஒரு ஓமை தருகிறார் இயேசு. அதுதான் அங்கே அடுத்த நீதி கதையாக எழுதியுள்ளோம். அதில் பார்த்தா அந்த மகன் அந்த வழியில் அடிபட்டு கிடப்பார். அப்போ அந்த பணியாளர்களை இவர் அனுப்புவதே யாரெல்லாம் அவர் மகன் மீது பரிவிரக்கம் காட்டுகிறார்கள் என்று சோதித்து அந்த பரிவிரக்கம் காட்டுபவர்களை தேர்ந்தெடுத்து தத்தெடுக்கலாம் என்று அவர் முடிவெடுத்தது மாதிரி அதில் இருக்கும். அந்த உருவத்தில் நேரம் இருக்கும்போது நீங்கள் படித்து பாருங்கள், புரியும். அப்போ இந்த சோதனை ஒரு அடிப்படை இருக்க வேண்டும் அல்லவா? கடவுள் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அவருடைய குடும்பத்தில் அது எந்த அடிப்படையில்? இங்கே தான் உலகத்தில் அவ்வளோ சண்டை சச்சரவு வருது. அதான் மற்ற பிரிவினை சபைகளுக்கும் நமக்கும் வரக்கூடிய பிரச்சனையும் இதுதான். எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறார்? அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனித சட்டத்தின் அடிப்படையில் மனித கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்து தன் குடும்பத்தில் சேர்ப்பார், அல்லது மோட்சத்தில் இடம் கொடுப்பார் அப்படின்னு அவங்களாம் சொல்கிறாங்க. இங்கே தான் நாம் வேறுபடுகிறோம். அதாவது சிசிசி வேறுபடுகிறது, ஏன்னா கடவுளின் திட்டமும் வேறுபடுகிறது. அதுதான் அங்கே நேற்று பார்த்து விட்டோம்.